நேற்று கரூரில் நடந்த இந்த துயரமான சம்பவம் இந்தியாவையே உலுக்கியிருக்கிற மாபெரும் ஒரு துயரமான சம்பவம். குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் 39 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒருவருடைய உயிர் ஊசலாகிக் கொண்டிருக்கிறது. மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை சொல்லி விதிமுறைகளை விதிச்சிருக்கு. அதே போல போலீஸ் தரப்படியும் சொல்லியும் 8:45 கூட்டம் நடைபெற்ற இடத்துல 2-2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அதே மாதிரி இங்க 3 மணிக்கு கொடுத்த இடத்துல நைட்டு 7 மணிக்கு தான் வந்தாங்க. இதை எப்படி பார்த்தீங்க? அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். அதனால் உச்சநீதிமன்றம் உடனடியாக இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் இது உடனடியாக விசாரிக்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்நீதிமன்றம் உடனடியாக இதை இன்றைக்கு இருக்கிற உயர்நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை வேண்டும். காவல்துறையோட பாதுகாப்பு இன்றைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக விசாரிச்சு உடன் நடவடிக்கை எடுக்கும். தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உடனடி நிவாரணம் வழங்கியிருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நான் இப்ப சொல்றதுதான், உங்களுடைய நீதிபதி இன்னைக்குள்ள சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து கரெக்டாக பார்த்து சொல்றோம், விசாரிச்சு சொல்றோம்.